ஹாய் ஃப்ரெண்ட்ஸ், எல்லாருக்கும் வணக்கம். எல்லோரும் எப்படி இருக்கீங்க? எல்லோரும் நல்லபடியாக இருக்கிறதுக்கு நான் கடவுளை வேண்டிக்கிறேன். எல்லாருக்குமே ஜெய் ஜெகநாத் நமஸ்கார். இன்று பிறந்தநாள் திருமண நாள் கொண்டாடும் அனைவருக்கும் நல்வாழ்த்துக்கள். எல்லோரும் எப்போதும் ஹாப்பியாக இருங்க. இன்றைக்கி என்ன வீடியோ பார்க்க போகிறோம் அப்படின்னா, என்னோடய அப்பா நண்டு அடுப்பில் சுட்டு சட்னி செஞ்சுருப்பாங்க. அது ரொம்ப நாளைக்கு முன்னாடி நான் காமிச்சேன்னா என்னென்னு தெரியல. ஆனால் இன்றைக்கி கொஞ்சம் டீட்டெயிலாக பார்ப்பீங்க. அந்த சட்னியும் அதுக்கப்புறம் இங்கே அவேர்னஸ்க்காக ஒரு மீட்டிங் போட்டிருந்தாங்க. அது எங்கள் ஊருக்கு மட்டும் இல்லை, எல்லா ஊருக்கும் சேர்ந்து தான். அதனால் நிறைய பேர் அவஸ்தைப்பட்டு ஹாஸ்பிட்டலில் இருக்காங்க. நிறைய குழந்தைங்க இறந்து போயிருக்காங்களாம். அதை பற்றி மீட்டிங் போட்டிருந்தாங்க. அந்த மீட்டிங்கில் பேசுனது உங்களுக்கு எதுவும் புரிஞ்சிருக்காது. ஆனால் நானும் அந்த மீட்டிங் போயிருந்தேன். அதுக்கப்புறம் இங்கே நடந்தது சில விஷயத்தை உங்ககிட்ட சொல்லணும். அதுதான் பார்க்க போகிறோம். ஓகே, முதல்ல டே விலாக் பார்த்து முடிங்க. அதுக்கப்புறம் என்னங்கிறது சொல்கிறேன். இப்போ தான் என்னோடய வீடியோ ஃபஸ்ட் டைம் பார்க்குறீங்க அப்படின்னா ப்ளீஸ் லைக், ஷேர், தென் சப்ஸ்கிரைப் பண்ணிவிட்டு பாருங்கள். வாங்க வீடியோக்குள்ளே போகலாம். ஹாய் ஃப்ரெண்ட்ஸ், எல்லாருக்கும் வணக்கம். எல்லோரும் எப்படி இருக்கீங்க? எல்லாருக்கும் குட் மார்னிங். இன்றைக்கி காலையில் இங்கே வெயில் வரலைங்க. மேகமூட்டமாக கொஞ்சம் இருட்டாக இருக்குது. ஆனால் எனக்கு என்னவோ இந்த மொபைலில் எடுக்கிறனால இந்த சைட்லாம் கொஞ்சம் வெளிச்சமாக இருக்கிற மாதிரி இருக்குது. டைம் இப்போ ஒரு 8 மணி இருக்கும். சாப்பாடு செஞ்சு முடிச்சாச்சு. இன்றைக்கி பருப்பு குழம்பு தான். பாசிப்பருப்பு, உருளைக்கிழங்கு, கத்திரிக்காய், தக்காளி போட்டு குழம்பு. நேற்று சமையல்லாம் முடிச்சதுக்கப்புறம் இது இப்போது மாமனார் வெட்டிக்கிட்டு இருக்காங்க. இந்த பெரிய பெரிய கட்டையெல்லாம் அதுக்கு கீழே கிடக்குது இல்லைங்க. அந்த சின்ன சின்ன விறகுலாம் அடுப்பில் எடுத்து வச்சுருந்தேன். நைட்டு மழை பெய்யறதுக்கு முன்னாடி வீட்டுக்குள்ளே வைக்க மறந்துட்டேன். எல்லாமே நனைஞ்சு போச்சு. சாப்பாடு கேஸில் சமைச்சிட்டு இருந்தாங்களா, அதனால் மாமனார் இன்றைக்கி தான் மழை இல்லை, ஏன் கேஸை வேஸ்ட் பண்ணுறேன்னு சொல்லிட்டு அவங்க நெருப்பு மூட்டினாங்க. கொஞ்ச நாளைக்கு முன்னாடி வயலில் வேலை செய்யும்போது நண்டு பிடிச்சிட்டு வந்துருந்தாங்க. ஒரு 2 நண்டு செத்து போச்சு. அது நல்லது எப்படின்னு பார்த்துட்டு அவங்க தான் சுடுவாங்க. எனக்கு நண்டெல்லாம் சுட தெரியாது. சுடுறதுக்காக தீ மூட்டியிருப்பாங்க போல். நானே விறகு வச்சு தீ மூட்டி விட்றேன் சமையன்னு சொல்லி சொன்னாங்க. அதனால் இப்போது இதில் தான் பருப்பு வெந்துட்டுருக்கு. நான் விறகெல்லாம் வெட்டி தரேன். சமைச்சு முடிச்சதுக்கப்புறம் அடுப்பில் வச்சுட்டு சாயங்காலம் வீட்டுக்குள்ளே வச்சுக்க, கேஸில் சமைக்காதுன்னு சொல்கிறாங்க. இதுக்கப்புறம் தான் உருளைக்கிழங்கு, கத்திரிக்காயெலாம் கட் பண்ணணும். அந்த இடத்துல தான் விறகு வெட்டிகிட்டு இருந்தாங்க. இப்போ நல்ல வெள்ளையாக இருக்குல்லங்க கட்டை, அது வேப்பங்கட்டை பச்சையாக இருக்குது. அதையுமே காய வைக்கணும். இதுக்கு முன்னாடி அந்த மாமரத்து தூரில் பாவக்காய் கொடி வந்துருந்தது இல்லைங்க, அதில் பூ பூத்துருச்சு. அதுவும் இல்லாமல் ஒரு சின்ன காய் வச்சுருக்கு. உண்மையாகவே நான் வீடியோ எடுக்கும்போது காய் எங்கடா இருக்குன்னு தேடினேன். ஏன்னா அதில் இருக்க சின்ன சின்ன இலையில் ஒன்றுமே தெரியல. ஒரு சின்ன காய் வந்திருக்கு. மாமனார்கிட்ட சொல்லியிருக்கேன், அந்த இடத்துல ஏதாவது ஒரு பெரிய குச்சி கட்டி விடுங்களேன், நல்லா வரட்டும். 2-3 பூ பூக்க ஆரம்பிச்சிருச்சு. இதுக்கப்புறம் நல்லா காய் வரலான்னு சொன்னாங்க. அதே மாதிரி இந்த பப்பாளி மரத்துக்கு பக்கத்தில் இருந்த கொடியிலையுமே பூ வந்துருச்சு. மாமனார் இன்னைக்கு வேலைக்கு போகலை. சாப்பாடு இன்றைக்கி கேஸில் தானே வச்சுங்க. அதுதான் இன்றைக்கி சமைக்கும்போது தான். அதுக்கப்புறம் தட்டு மூடிட்டேன். அது பொங்கிருச்சு. சமையல்லாம் முடிச்சதுக்கப்புறம் தான் க்ளீன் பண்ணணும். சாப்பாடு செஞ்சதுக்கப்புறம் எங்களுக்கு குடிக்கிறதுக்கு தண்ணி கொதிய வச்சுட்டு இருந்தேன். அதுக்கப்புறம் இப்போ பருப்பு குழம்புக்காக கேரட்டு, உருளைக்கிழங்கு, கத்திரிக்காய் கட் பண்ணியிருக்கேன். இங்கே பருப்பு குழம்புல கேரட் போட்டு சாப்பிட்டதே இல்லை. வீட்டில் இருந்தது. நான் சேர்க்கட்டுமான்னு கேட்டேன். அப்பா சரின்னு சொன்னாங்க. இன்றைக்கி அவங்களுக்கு ரொம்ப பசிச்சிருக்கும் போலங்க. இப்படியெல்லாம் அடுப்புக்கிட்டே உட்கார்றவர் கிடையாது. இப்போ பருப்போடு சேர்த்து காயெல்லாம் வேக வச்சதுக்கப்புறம் வெந்துட்டு இருக்கும்போதே மசாலா அரைச்சிட்டேன். தக்காளி வதங்கிட்டுருக்கு. அதுக்கிடையில் வீடியோ எடுக்க முடியல. என்னம்மா சாப்பிட போகிற? என்ன அதுக்கு பேர் என்ன? ஒடியால் என்ன சொல்லுவாங்க? காஜூர். வா. இப்போ தேஜும் அப்பவும் சாப்பிட போகிறாங்க. நண்டு ஒரு 5 நண்டு எடுத்திருக்காங்க. சரிங்களா, அதை சூடு பண்ணியிருக்காங்க. குழம்பு இதுக்கு முன்னாடி சின்ன மீன் குழம்பு நான் எப்படி வச்சேன்னு காமிக்கும்போது சரியாக க்ளீன் பண்ணலன்னு சொன்னீங்கல்ல. இதை சுடுறதை பார்க்கும்போது என்ன சொல்ல போகிறீங்கன்னு தெரியலங்கிறக்காகவே சுடும்போது நான் எடுக்கலை. சுட்டதுக்கப்புறம் இந்த மாதிரி கொஞ்சம் கருப்பு கலரில் தான் இருக்கும். அவங்க லைட்டாக இந்த மாதிரி தட்டுவாங்க. அப்படி தட்டினாங்கன்னா சாம்பல் அப்புறம் இன்னமும் கருப்பாக இருக்கிறதுலாம் கீழே விழுந்துருன்னு சொல்லுவாங்க. அப்படி தட்டினதுக்கப்புறம் அவங்களுக்கு ஒரு பிளேட் கொண்டு கொடுத்தேன். இப்போ ஒரு 4 வெள்ளைப்புடு, அதுக்கப்புறம் பச்சை மிளகாய். எங்கள் மாமனார் டெய்லியுமே 3 நேரமே சாப்பிடும்போது பச்சை மிளகாய் சும்மாவே கடித்து சாப்பிடுவாங்க. அது அவங்களோட நேச்சர் நினைக்கிறேன். அது கூட கொஞ்சம் உப்பு போட்டு மிக்ஸ் பண்ணுறாங்க.
அது கூட இப்போது கடுகு எண்ணெய் சேர்க்குறாங்க. இங்கே உருளைக்கிழங்கு சட்னியில் கடுகு எண்ணெய் சேர்ப்பாங்க. கத்திரிக்காய் உருளைக்கிழங்கு போட்டு சேர்த்து செஞ்சோன்னா அதுலேயும் சேர்ப்பாங்க. ஸ்மெல்லு கொஞ்சம் வேறு மாதிரி வரலாங்கிறதுக்காகவா தெரியாது. ஆனால் நான் உண்மையாகவே சொல்கிறேங்க, இங்கே வந்துட்டு உருளைக்கிழங்கு சட்னியுமே அடுப்பில் சுட்டு கூட சாப்பிட்ருக்கேன். ஆனால் கத்திரிக்காவோ இந்த மாதிரி நண்டு இங்கே நத்தையெல்லாம் கூட சுட்டு சாப்பிடுவாங்க. அதெல்லாம் நான் சாப்பிட்டதில்லை, எனக்கு செட் ஆகலை. ஆனால் பாப்பா சாப்பிடுவா. சரி, ஹெல்த்தியாக சாப்பிட்றாங்க அப்படின்னு இந்த விஷயத்தில் நான் ஹாப்பி தான். சுட்டு சட்னி பண்ணாமல் சும்மா வெள்ளைப்பூடு மிளகாவோட மிக்ஸ் பண்ணி கொடுத்தாலுமே பாப்பா சாப்பிடுவா. அதுக்கப்புறம் அப்பளம் பொரிச்சிருந்தேன், அப்பளம் கொடுத்தேன். சாப்பிட போகிறதுக்கு முன்னாடி குழம்பு கொதிஞ்சிட்ருக்கிற டைமில் தேஜுவும் அப்பாவும் சேர்ந்து கொய்யாக்காய் பறிக்க போயிருந்தாங்க. அந்த சட்னி செய்யும்போது கூட லெஃப்ட் கையில் பச்சை கலரில் ஏதோ இலை மாதிரி வச்சுருப்பாங்கல்ல, மரத்தில் ஏறி பறிக்கும்போது ஏதோ லைட்டாக தோல் உறிஞ்சிருச்சுன்னு சொல்லி ஏதோ ஒரு இலையில மருந்து போட்டிருக்காங்க. நிறைய கொய்யாக்காய் கொண்டுட்டு வந்திருந்தாங்க. 2 நாள் நல்லா சாப்பிட்டேன், நல்லா சளி பிடிச்சிருந்தது. நான் பாப்பாவோட டெடி பியரை கூட துவைச்சி வச்சுருக்கேன்னு சொன்னேன் இல்லைங்க, நேற்று ரொம்ப ஹாப்பியாக தூங்குனாங்க மேடம். அழகாக இருக்குமா அப்படின்னு சொன்னாங்க. 11:20 அந்த மாதிரி டைமில் மீட்டிங் நடந்ததுங்க. நிறைய பேர் வந்திருந்தாங்க. தேஜு என் மடியில் உட்காந்துட்டு என்ன செஞ்சான்னு கொஞ்சம் பாருங்களேன். எதுக்காக மீட்டிங் போட்டிருந்தாங்கன்னு நான் சொல்கிறேன். மீட்டிங்க்கு நான் போனது வரையே பார்த்துருப்பீங்க. அதுக்கப்புறம் என்னால் வீடியோ எடுக்க முடியல. நேற்று அப்பா வந்து ஆட்டு குடல் வாங்கிட்டு வந்திருந்தாங்க. அதை க்ளீன் பண்ணி நல்ல மழைங்க நேற்று. அதனால் மழையிலே கொஞ்சம் வேலை செஞ்சதில் ரொம்ப டயர்ட் ஆயாச்சு. நேற்று சாயங்காலம் ஒரு 6 மணிக்கு மேலே தான் சும்மா கை கால் மூஞ்சி மட்டும் கழுவுனேன். நேற்று ஃப்ரீயாக குளிக்க கூட முடியல, ரொம்ப பிஸியாக போயிடுச்சு. அப்படி என்ன பிஸிங்கிறத நான் சொல்கிறேன். மீட்டிங் போயிருந்தோம்லங்க, அங்கே வந்து எங்கள் மயூர்பஞ்ச் டிஸ்ட்ரிக்டில் பேலசூர் எப்படின்னு தெரியாது, இல்லை உண்மையாகவே ஒடிசாவிலே எல்லாரும் அப்படி இருக்காங்களான்னு தெரியாது. ஆனால் எங்கள் டிஸ்ட்ரிக்டில் சொன்னாங்க, இப்போ மழை காலங்களில் இப்போது நார்மலாகவே சொல்லுவாங்க, இப்போ கொசு அதிகமாக இருக்கும். அதை விட வந்து இங்கே இருக்கிறவங்க நிறைய பேர் கம்மாயில் குளிக்கிறவங்க, நிறைய பேர் பாத்ரூமே வெளியே போவாங்க, காட்டு சைடு போடுவாங்க. அந்த மாதிரி இருந்து அதே குளத்துல குளிக்கிறது, அதே குளத்துல எல்லாம் பண்ணுறதுனால நிறைய பிரச்சனை வருதுன்னு சொல்லிட்டு டயேரியாவும் அதுக்கப்புறம் தொண்டிஸ் அதிகமாக பரவிட்டு இருக்குதுன்னு சொல்லி எல்லாரும் சேஃப்டியாக இருக்கணுங்கிறத அந்த மீட்டிங்கில் சொல்லியிருந்தாங்க. வீட்டுக்கு பக்கத்தில் முக்கியமாக அங்கே இங்கே வேஸ்ட் பாட்டில் கிடக்கிறது, மழை தண்ணி தேங்கி இருக்கிறது, அந்த மாதிரி இருக்கிறத கிளியர் பண்ணணும், இந்த மாதிரி சுத்தமாக வச்சுக்கணும்னு சொல்லியிருந்தாங்க. சமைக்கிற விஷயத்துலேருந்து எல்லாமே நம்ம சுத்தமாக இருக்கணும். அதை விட இங்கே கிடைக்கிற தண்ணி நிறைய பேர் அடிபம்பில் இருந்தும் குடிப்பாங்க. அதுக்கப்புறம் அங்கே செலோன்னு சொல்லிட்டு நாங்கள் தண்ணி எடுக்க போகிறோம் இல்லைங்க, அந்த தண்ணிலையுமே நம்மளுக்கு கண்ணுக்கு தெரியாத கிருமிங்க நிறைய இருக்கும். அதனால் காலையில் என்ன பண்ணுறீங்க அப்படின்னா, நிறைய தண்ணி காய வச்சு கொதிக்க வச்சு அதுக்கப்புறம் ஆற வச்சு குடிங்கன்னு சொன்னாங்க. ஆனால் நான் மழை வந்ததுலேருந்தே ரீசெண்டாக நான் அப்படி தான் காய வச்சே தான் ஆற வச்சு தண்ணி குடிக்கிறேன். என் ஹெல்த்துக்குமே மழை காலங்கும்போது எப்போ வேணாலும் நான் போய் தண்ணி கொண்டுட்டு வந்து குடிக்கிறேன். அப்படிங்கும்போது எனக்கு சளி பிடிக்குது, அதனால தான் அதை நான் ஃபாலோ பண்ணேன். மற்றதெல்லாம் கொஞ்சம் க்ளீன் பண்ணணும். நீங்களுமே நிறைய பேர் சொல்லியிருந்தீங்க, வீட்டை சுற்றி செடியாக மண்டி போய் கிடக்குது, விறகுலாம் தனியாக வைக்கலாம்னு. எங்கே விறகு வச்சாலுமே இப்போ மழை பெய்யும். அதை விட விறகு வைக்கிற இடத்துல தாங்க மண் போட்டு வச்சுருக்காங்க. அதனால் எங்கேயுமே வைக்க முடியல, ரொம்ப ஈரமாக இருக்குது எல்லா இடமும். அதனாலையுமே கொஞ்சம் பயமாக இருக்குது. சுத்தம் பண்ணுறேன், கொஞ்சம் மழை நிற்கட்டும். ஏன்னா இப்போ தொடர்ந்து மழை காலங்கும்போது எவ்வளோ செடி நம்ம எவ்வளோ தான் செடி சுத்தம் பண்ணாலும் அது மறுபடியும் வந்துக்கிட்டு இருக்கும். கொஞ்சம் மழை விட்டு ஒரு 4-5 நாள் இல்லாட்டி 6 நாள் மாதிரி இருக்க டயத்தில் எல்லாத்தையும் எடுத்துட்டோம் அப்படின்னா கூட அதுக்கப்புறம் வளரும்போது பார்த்துக்கலாம். ஆனால் இப்போ டெய்லியும் மழை பெய்யுதுங்க, அந்த அளவுக்குலாம் நம்ம வெளியே வேலை செய்யவே முடியாது. அதனால் அதையும் நான் பொறுமையாகவே செய்கிறேன். வீட்டில் ஒரு பாட்டிக்கு ஒரு 2 நாளாக உடம்பு சரியில்லை. அவங்களுக்கு வந்து கோல்டு இல்லை, ஆனால் ரொம்ப குளிர்துங்களாம், கைகாலெலாம் வலிக்குதுன்னு சொல்லி படுத்திருந்தாங்க. உண்மையாகவே நான் இந்த தைலம் கொண்டு போய் கொடுத்துருந்தேன். நல்லது செய்யும்போது கூட அதை வீடியோ எடுக்கிறோம் அப்படின்னா சிம்பத்தி கிரியேட் பண்ணுறேன்னு நிறைய பேசுவாங்க, அதனால் இல்லை. அப்போ வந்து நல்லா
நான் கைகால் தானே வலிக்குதுன்னு சொல்லிட்டு அந்த மருந்து கொடுத்து தேய்க்க வச்சுருந்தோம். அதுக்கப்புறம் அவங்க ஹஸ்பண்ட் வந்து மெடிசன் வாங்கிட்டு வந்தாங்களாம். ஆனால் அது சாப்பிட்டுமே அவங்களுக்கு சரியாகலைன்னு சொல்லிட்டு நேற்றுலேருந்து அவங்களுக்கு லூஸ் மோஷன் வாந்திகமாக இருந்திருக்கு. அதனால் அவங்க வீட்டில் 2 பையன் ஒரு பொண்ணு கல்யாணம் ஆகி போயிட்டாங்க. 2 பையன் வந்து வெளியூரில் வேலை செஞ்சிட்ருக்காங்க. ஹெல்ப் பண்ணுறதுக்கு யாருமே இல்லை. அதனால் கொஞ்சம் என்ன தேவைங்கிறத என் அப்பாவுமே சொன்னாங்க, நீ போய் கொஞ்சம் ஒத்தாசையாக இருமான்னு சொன்னாங்க. அதனால தான் அங்கே போயிட்டு ஒத்தாசையாக இருந்துட்டு இப்போ அவங்க ஹாஸ்பிட்டலில் அட்மிட் பண்ணியிருக்காங்க. ஒரு 7 மணி ஆச்சுங்க ஆம்புலன்ஸ் வந்து கூட்டிகிட்டு போகிறதுக்கு. நான் வந்து ஆம்புலன்ஸ்க்கு ஃபோன் பண்ணி கொடுத்தேன். என் அப்பா பேசுனாங்க. ஃபஸ்ட்டு டைம் ஃபோன் பண்ணும்போது இங்கே வந்து குண்டா டிஸ்ட்ரிக், பாரிபதா டிஸ்ட்ரிக்டில் 3, 2, 4 இந்த மாதிரி தான் அவைலபிள் இருக்குன்னு சொன்னாங்க. தமிழ்நாட்டிலையுமே அப்படியான்னு எனக்கு தெரியாது. ஆனால் பேசும்போது எப்போ ஃபோன் பண்ணாலும் வண்டி பிஸியாக இருக்குன்னே சொன்னாங்க. ரொம்ப 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 சீரியஸாக இல்லை அவங்க. ஆனால் அவங்களால எதுவும் முடியாது. ரொம்ப குளிரும், பெரிய பெரிய பெட்ஷீட்லாம் போத்தி படுத்திருந்தாங்க. எதுவும் முடியலங்கும்போது கொஞ்சம் சீரியஸ் தானே. ஸ்லைனோ இல்லை அங்கே போயிட்டு ஏதாவது இன்ஜெக்ஷனில் கூட சரியாகலாம். கிட்டத்தட்ட ஒரு 5:30 ட்ரை பண்ணி 7 மணிக்கு மேலே தான் ஆம்புலன்ஸ் வந்தது. அவங்க போனதுக்கப்புறம் தான் நான் வீட்டுக்கே வந்தேன். அதனால் நேற்று முடியலைங்க. எங்கள் ஊர் சைடு இப்படி சொல்லியிருக்காங்க. நம்ம ஊரில் அந்த மாதிரி ஏதாவது மீட்டிங் போட்டிருக்காங்களா என்னன்னு எனக்கு தெரியாது. எல்லாரும் கேர்ஃபுல்லாக இருங்க. இங்கே அது ரொம்ப பரவிட்டு இருக்குதுன்னு நிறைய இடத்துல குழந்தைங்க கூட இறந்துட்டதா சொல்லும்போது கொஞ்சம் கஷ்டமாக இருந்துச்சு. பாப்பாவை அந்த அளவுக்குலாம் இப்போ ஒரு 2 நாளாக எங்கேயுமே வெளியே விடுறதில்ல, பயமாக இருக்குது. ஏன்னா இங்கே எல்லா இடத்துலையுமே தண்ணி. இப்போ நீங்களே பார்த்தீங்களா, அடிப்பம்புக்கிட்டேயுமே தண்ணி எப்படி நிரம்பி போய் கிடக்குதுன்னு. அவங்க சும்மா ஏதாவது ஒன்று பார்க்குறோம், இல்லாட்டி தண்ணியில் தானே குழந்தைங்க அதிகமாக விளையாடுவாங்க. அப்படிங்கும்போது அந்த தண்ணியை போய் எடுத்து விளையாடுறது வைக்கிறதுனால கூட இன்ஃபெக்ஷன் வரலான்ட்டு அந்தளவுக்கு விடுறதில்ல. ஓகே, நீங்களும் குழந்தைய சேஃபாக பார்த்துக்கோங்க. இதுதான் ரீசன். என்னைக்கா இருந்தாலும் ஒரு நாள் மிஸ் ஆச்சு அப்படின்னா நீ ரீசன் சொல்லாமல் இருக்கவே மாட்டேங்கன்னு நினச்சாலும் சரி. ஆனால் இந்த மாதிரி சுச்சுவேஷனில் அவங்களையும் பார்த்துக்கிட்டு இதுக்காக நான் நேரம் ஒதுக்கணும்னு நினைக்கல. அதனால தான் முடியல. அதனால் எல்லோரும் சேஃபாக இருங்க. ஓகே ஃப்ரெண்ட்ஸ், இன்றைக்கி வீடியோ அவ்வளோதான். சப்போஸ் உங்களுக்கு இந்த வீடியோ பிடிச்சிருந்தது அப்படின்னா ப்ளீஸ் லைக், ஷேர், தென் சப்ஸ்கிரைப் மீ காய்ஸ். தேங்க்யூ, பாய்.